இந்த உலகத்தில் பாவம் செய்யாத மனிதன் யாரும் இல்லை. ஆனால் பாவம் செய்த பிறகு அல்லாஹ்விடம் திரும்பி அழுது மன்னிப்பு கேட்பவன்தான் உண்மையான முஃமின். இன்றைய இந்த வீடியோவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகச் சிறந்த இஸ்திக்ஃபார் என்று அழைத்த ஒரு துஆவை நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். நாம் பலவீனமானவர்கள். நாம் தெரிந்தும் தெரியாமலும் நாள்தோறும் பாவங்களில் விழுகிறோம். ஆனால் அல்லாஹ் மிகவும் இரக்கமுள்ளவன். அவன் விரும்புவது நாம் பாவம் செய்யக்கூடாது என்பதல்ல, பாவம் செய்தால் கூட அவனிடம் திரும்பி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இஸ்திக்ஃபார் துஆக்களில் மிகச் சிறந்தது ஒன்றுள்ளது. அதன் பெயர் சய்யிதுல் இஸ்திக்ஃபார். இந்த துஆவில் ஒரு அடிமை அல்லாஹ்விடம் முழுமையாக சரணடைகிறான். அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி வ அன அப்துக வ அன அலா அஹ்திக வ வஅதிக மஸ்ததஅது அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅது அபூஉ லக பிநிஅமதிக அலைய வ அபூஉ லக பிதம்பி ஃபக்ஃபிர்லி ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த. இந்த துஆவில் ஒரு முஃமின் என்ன சொல்கிறான் தெரியுமா? யா அல்லாஹ், நீயே என் இறைவன், உன்னைத் தவிர வணக்கத்திற்குரியவன் இல்லை. நீயே என்னைப் படைத்தாய், நான் உனது அடிமை. நான் உன் உடன்படிக்கையில் என்னால் இயன்றவரை நிலைத்திருக்கிறேன். நான் செய்த தீமைகளின் தீங்கிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். நான் எனக்கு அருளிய நன்மைகளை ஏற்றுக்கொள்கிறேன். என் பாவங்களையும் திறந்து ஒப்புக்கொள்கிறேன். என்னை மன்னித்துவிடு, ஏனெனில் பாவங்களை மன்னிப்பவன் நீ ஒருவன்தான். இந்த துஆவின் சிறப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிச் சொன்னார்கள் தெரியுமா? இந்த துஆவை ஒருவர் பகலில் உறுதியான ஈமானுடன் சொல்லி அந்த நாளில் மரணித்தால் அவர் சுவர்க்கவாசி. இரவில் சொல்லி அந்த இரவில் மரணித்தாலும் அவரும் சுவர்க்கவாசி. இன்றே இந்த துஆவை காலை மற்றும் இரவில் சொல்ல ஆரம்பிப்போம். அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக. ஆமீன்.